புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகள் ஆகின்றன. 20 நாட்களுக்குள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என பேரவையில் அமைச்சர் KN நேரு விளக்கம். தமிழ்நாட்டில் நகராட்சிகளின் எண்ணிக்கை 138 இருந்து 159 அதிகரிக்கப்படும். பேரூராட்சிகளின் எண்ணிக்கை 700 அதிகரிக்கப்படும் என்றும் அமைச்சர் KN நேரு பதில். தமிழ்நாட்டில் நிகர சாகுபடி 119.50 ஏக்கராக உயர்வு. நடப்பாண்டில் உணவு தானிய உற்பத்தி 118 மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளதாகவும் பேரவையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி திறனை அதிகரிக்க அரசு தீவிரம் காட்டி வருவதாக பேரவையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். திருவண்ணாமலை, தருமபுரி, கடலூரில் பால் ஆய்வு கூடங்கள் நிறுவப்படும் என்றும் பேச்சு. கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நாளை செல்ல உள்ளதாக தகவல். கள்ளச்சாராய மருந்தி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க திட்டம் என தகவல் வெளியீடு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் ராமன், சின்னதுரை மீது கொலை வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி கச்சிராயப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற மரணங்களை கொலை வழக்காக பதிவு செய்தது CBCID. வருகிற 24ஆம் தேதி ஆளுநர் RN ரவியை சந்திக்க இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் பேட்டி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அறிக்கை அளிக்க இருப்பதாகவும் விளக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆட்சியாளர்களுக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுகிறது. CBI விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை நிலவரம் தெரிய வரும் என அண்ணாமலை பேட்டி. அரசியல் நாடகம் நடத்தும் முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என அண்ணாமலை கேள்வி. சமூக நீதி பேசும் திமுக கூட்டணி கட்சிகள் தற்போது எங்கே போய்விட்டன என்றும் ஆவேசம். கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து CBI விசாரிக்க வேண்டுமென EPS கோரிக்கை. தமிழ்நாடு அரசு விசாரித்தால் உண்மை வெளியே வராது என்றும் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் இதுவரை பதவி விலகாதது ஏன்? சட்டப்பேரவையில் ஆவேசமாக பேசி பிரச்சனையில் இருந்து தப்பிக்க முயல்வது நியாயமா என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதாக தமிழ்நாடு முழுவதும் பாஜக போராட்டம். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய பாஜகவினர் குண்டு கட்டாக கைது செய்யப்பட்டதால் பெரும் பரபரப்பு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த பாஜக ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராய மாதிரி பாக்கெட்டை எடுத்து வந்ததால் பரபரப்பு. போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் கைது. கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக பாமகவுக்கு பதில் சவால் விடுத்த உதயசூரியன் உள்ளிட்ட திமுக MLAக்களுக்கு எதிர்ப்பு. கள்ளக்குறிச்சியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் குண்டுக்கட்டாக கைது.
கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஆக உயர்வு. மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடிய நிலையில் வாந்தி எடுத்து உயிரிழந்த சோகம். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் தீண்டாமை செயலில் ஈடுபட்ட விவகாரம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க கோரி புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு. சென்னை காளிகாம்பாள் கோயில் அறங்காவலர்கள் தேர்தலை ரத்து செய்ய உத்தரவிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க மறுத்த அரசின் உத்தரவு செல்லும். அரசுக்கு 278 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்ற வாதத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரயில் நிலையங்களில் பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை உள்ளிட்ட சேவைகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து வரி விலக்கு. மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு விலக்களித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அனைத்து வகையான பால் கேன்களுக்கும் 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும். அட்டை பெட்டிகள், சோலார் குக்கர்களுக்கும் ஜிஎஸ்டி விதித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஜிஎஸ்டி கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தல். தேசிய தேர்வு முகமையின் பணிகளை கண்காணிக்க உயர்மட்ட குழுவை அமைத்தது மத்திய கல்வி அமைச்சகம். இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட ரவி அட்ரி என்பவர் உத்தரப்பிரதேசத்தில் கைது. காவலர் தேர்வு, எஸ்பிஐ தேர்வு வினாத்தாள்களை கசிய விட்டதில் ஏற்கனவே தொடர்பிருந்தது அம்பலம். ரேணுகா சுவாமி கொலை வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷன் ஜூலை 4ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. யுக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கும் ஒப்புக்கொண்டால் அமெரிக்காவுடன் ஆலோசனைக்கு தயார். ரஷ்யாவின் கிரெம்லின் மாளிகை அறிவிப்பு. காசாவில் அல் ஷாதி அல்-துபா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல். 42 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் அமெரிக்காவை பந்தாடியது மேற்கிந்திய தீவுகள் அணி. சூப்பர் 8 சுற்றில் 9 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. நடிகர் விஜய் நடிக்கும் த கோட் படத்தின் 2வது பாடல் வெளியானது. மறைந்த பாடகி பவதாரியினின் குரல் AI மூலம் வைத்து உருவாக்கப்பட்டுள்ள பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு.